ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி எப்படி ஒரு ஹெட்டர் ஃபைல்ஸ் வந்து ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ ப்ரோமில் வந்து எப்படி ஒரு சிங்கிள் பைட் வந்து நம்ம ரைட் பண்ணி ரீட் பண்ணுறது அதுக்கான வீடியோஸை பற்றி பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டபிள்யூ ப்ரோனா என்ன அப்படின்னு ஃபுல்லாக தியரிட்டிக்கல் செக்ஷனாக நடத்தல. ஒன்லி என்ன பண்ணுறேன், ப்ரோக்ராமிங் செக்ஷன் மட்டும் தான் நடத்துகிறேன். ஓகே, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து தியரிட்டிக்கல் செக்ஷனுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ ப்ரோனா ஃபஸ்ட்டு என்ன அதை மட்டும் கொஞ்சம் இன்டிமேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் தியரிட்டிக்கல் செக்ஷன் நடத்தாதனால இந்த டபிள்யூ ப்ரோனா என்னன்னு உங்களுக்கு ஒரு டைம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செக்ஷனுக்குள்ள போகிறேன். இப்போ டபிள்யூ ப்ரோம்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேட்டா வந்து லாஸஸ் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா டேட்டா லாஸஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய பவர் ஆஃப் ஆகி ஆன் ஆகும்போது ஏன்னா டேட்டா வந்து லாஸ் ஆகக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய எனர்ஜி மீட்டர்லாம் இருக்குல்ல, இப்போ வீட்டில் இருக்க எனர்ஜி மீட்டர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ரீடிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ நான் 1 மந்த்துக்கு எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ அதே வந்து அங்கே இப்போ 1 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா பவர் லாஸஸ் வந்து நிறையா நடந்துருக்கு. பவர் ஆஃப் ஆகும், மறுபடியும் வரும். இப்படி இருக்கப்போ அங்கே வந்து யூனிட் வந்து என்னாச்சு, அதில் இருக்க ரீடிங் வந்து எரேஸ் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன, ஒவ்வொரு டைம் வந்து அவங்க வரப்போ பவர் கட் ஆகிட்டு அவங்க வர டைமில் பவர் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஒரு யூனிட் தான் ஓடி இருக்கும். ஆனால் அவங்க 1 மந்த் கால்குலேட் பண்ணும்போது உங்கள் மீட்டர் வந்து 110 யூனிட் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா. இது எல்லாமே என்ன இருக்குது, டபிள்யூ ப்ரோமில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, எப்படி நம்ம ஒரு டேட்டா வந்து இப்போ நான் வந்து ஒரு கோடிங் வந்து அந்த லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கோடிங் என்ன பண்ணுறேன், என்னுடைய பிரெயினில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ அதே மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங்க்கு என்ன இருக்குது, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்க்கு ஒரு மெமரி இருக்குது. ஓகே, அந்த மெமரியை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போயுமே நம்ம டேட்டா வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறது என்னென்னா டபிள்யூ ப்ரோம்னு சொல்லுவோம். ஓகே, எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஓகே, இதுலேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. இதை வந்து எரேஸ் பண்ணோம்னா யூவி லைட் இது மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் தியரிட்டிக்கல் செக்ஷனில் நான் சொல்கிறேன். தியரிட்டிக்கல் செக்ஷன் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கம்பல்சரி தியரிட்டிக்கல் செக்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ ப்ரோக்ராமிங் மட்டும் நம்ம பார்ப்போம். அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், டபிள்யூ ப்ரோம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், டேட்டா வந்து ரைட்டும் பண்ண முடியும், ரீடும் பண்ண முடியும். ஓகே, அப்போ இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, டபிள்யூ ப்ரோம் எங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி மீட்டரில் யூஸ் பண்ணுறாங்க, நம்மளுடைய மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, மொபைல் ஃபோனில் என்ன பண்ணுறோம், டேட்டா எல்லாமே நம்ம பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே என்ன பண்ணலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனால் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து டபிள்யூ ப்ரோம் கிடையாது. ஓகே, நமக்கு வந்து அது நார்மல் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். ஓகே, டபிள்யூ ப்ரோம் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி மீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாங்கு இப்போ பஸ்லலாம் போகும்போது என்ன ஆடியோ பிளேயர் இருக்குது, அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டு வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு மெயின் பஸ் ஸ்டாப் வந்து என்ன பண்ணுறாங்க, சாங்கை அப்படியே ஆஃப் பண்ணுறாங்க. எகைன் அந்த பஸ் ஸ்டாப்பை தாண்டி என்ன பண்ணுறாங்க, சாங்கை வந்து எகைன் அந்த ஆம்பிளிஃபையரில் போட என்ன ஆகுது, அதே எந்த லைனில் வந்து கட் ஆச்சோ அதே லைன்லேருந்து வருது இல்லை. அப்போ அது எல்லாமே என்ன இருக்குது, டபிள்யூ ப்ரோம் வந்து ரைட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ டபிள்யூ ப்ரோம் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, டே இன் லைஃப்பில் எல்லா பேருமே யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டபிள்யூ ப்ரோமுக்கு வந்து எப்படி கோட் ரைட் பண்ணுறது, பிக் 16F877A வச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம். ஓகே, அதனால் இங்கே இருக்க ரிஜிஸ்டர்ஸ் எதுவும் நான் அவ்வளோ டீட்டெயிலாக நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணுறப்போ அந்த ரிஜிஸ்டர் என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் pic.h. ஓகே, பிக்கான லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரிஜிஸ்டர் அட்ரஸ். ஓகே, ரிஜிஸ்டர் அட்ரஸ் அப்படின்ட்டு போட்டு என்ன பண்ணுங்க, ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி ரிஜிஸ்டர் டேட்டா, நான் என்ன டேட்டா வந்து ரைட் பண்ண போகிறேன்னா அந்த டேட்டாக்கு வந்து ரிஜிஸ்டர் டேட்டான ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடிக்கான ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எல்சிடி கமாண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, நான் 4 பிட் எல்சிடிக்கு வந்து கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்து எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன். அடுத்து எல்சிடி இன்ஸ்லைஸ் ஃபங்க்ஷன். எல்சிடி என்ன பண்ணியிருக்கேன், 4 பிட் எல்சிடி வந்து இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன். ஓகே, சிங்கை வந்து எனக்கு என்ன பண்ணணும், எடுத்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுங்க, எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்கேன். அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ ப்ரோம் ரைட் பைட். ஓகே, இது வந்து கீழே நான் வந்து இது பண்ணாலும் ஸ்க்ரோல் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன், அது கீழே டபிள்யூ ப்ரோம் ரைட் பைட். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஒயில் WR. ஓகே, எல்லாமே என்ன பண்ணுங்க, கீழே கமாண்ட் பண்ணி எழுதிருக்கேன். அந்த கமாண்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த ஒயில் WR எதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிட் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணேன். ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம வந்து ரைட் ஃபங்க்ஷன் ஏதாவது கொடுத்துருந்து அந்த ரைட் ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நார்மல் தான், இருந்தாலும் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஒரு ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ், இன்னொரு ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா.
ஓகே, ஒரு கோடு ஏன்னா நம்ம டபிள்யூ ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு அட்ரஸ் வேணும், ஒரு டேட்டா வேணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஓகே, எம்டியாவது ஜீரோன்னு நம்ம டேட்டா சென்ட் பண்ணுவோம்ல, அப்போ ரீட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணால் போதும். ஏன்னா ரீட் பண்ணணும்னா எந்த அட்ரஸோ அந்த அட்ரஸ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும், அந்த அட்ரஸில் இருக்க டேட்டா வந்து நமக்கு ரீட் பண்ணிக்கும். ஓகே, ஆனால் ரைட் பண்ணணும் அப்படின்னா 2 ஆர்குமெண்ட் வந்து கம்பல்சரி தேவை. ஒன்று அட்ரஸ், எந்த அட்ரஸில் வந்து நான் ரைட் பண்ணணும், அதே மாதிரி எந்த டேட்டா வந்து ரைட் பண்ணணும். ஓகே, என்ன டேட்டா வந்து ரைட் பண்ணணும், இது வந்து நமக்கு தேவை. அதுதான் ரைட் பண்ணியிருக்கேன். அன்சைன்டிகேர் டபிள்யூ ப்ரோம் அட்ரஸ், அதே மாதிரி அன்சைன்டிகேர் டேட்டா அப்படின்னு போட்டிருக்கேன். இதில் வந்து ஒயில் WR அப்படின்னு போட்டு என்ன பண்ணுங்க செமிகோலன் வச்சுருக்கேன். ஏன்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லூப்பில் என்ன பண்ணும், இங்கேயே வெயிட் பண்ணும். எப்போ டேட்டா வந்து இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும், அடுத்த லைனுக்கு வரும். இதில் WADR அப்படின்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா இது வந்து டபிள்யூ ப்ரோமில் யூஸ் பண்ணுற மெமரி, அதனால் என்ன பண்ணுவோம், இது வந்து அட்ரஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா அட்ரஸ் மெமரி வந்து நான் என்ன பண்ணுறேன், டபிள்யூ ப்ரோம் அட்ரஸ், நம்ம என்ன அட்ரஸ் சென்ட் பண்ணணும், எந்த டேட்டாவில் வந்து ஸ்டோர் பண்ணணுமோ அந்த டேட்டா வந்து நான் ரைட் பண்ணிக்கும். ஓகே, அதே மாதிரி டபிள்யூ டேட்டா. ஓகே, இது வந்து நான் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே போயிடுறேன். ஓகே, டபிள்யூ டேட்டா அப்படின்னப்போ என்ன பண்ணுவேன், நான் வந்து என்ன டேட்டா சென்ட் பண்ண போகிறேன். ஓகே, இதில் வந்து ப்ரோக்ராம் மெமரின்னு இருக்குது, டேட்டா மெமரியும் தனியாக இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மெமரி. இப்போ டபிள்யூ ப்ரோம் டேட்டா அப்படிங்கிற இதில் என்ன பண்ணிருப்பேன், நான் வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த டேட்டாவை என்ன பண்ணுவேன், டேட்டாங்கிற மெமரிக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ ரைட் எனேபிள். ஓகே, நான் வந்து ரைட் ஃபங்க்ஷன் வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து குளோபல் இன்டரப்ட் எனேபிள். ஓகே, நீங்கள் வந்து எப்பயுமே வந்து டபிள்யூ ப்ரோம் வந்து ரைட் பண்ணும்போது எல்லா இன்டரப்ட்டும் என்ன பண்ணணும், டிசேபிள் பண்ணணும். ஏன்னா ஒரு டேட்டா ரைட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு இன்டரப்ட் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணணும், இன்டரப்ட் தான் பிரியாரிட்டி கொடுக்குமே தவிர இங்கே வந்து ரைட் பண்ணிட்டு இருக்க டேட்டாவிலேருந்து ஏதாவது மிஸ் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருப்போம், GIE குளோபல் இன்டரப்ட் எனேபிள் வந்து டிசேபிள் பண்ணியிருப்போம். அடுத்து WECON to 0x55 WECON to 0xAA. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா WECON 1 ரிஜிஸ்டர் வந்து நம்ம எடுத்துருப்போம். ஓகே, WECON 1 அப்படிங்கிறது என்னென்னா கண்ட்ரோல் ரிஜிஸ்டர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து ஃபிசிக்கலாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஆனால் இதை வந்து என்ன பண்ண முடியாது, ஃபிசிக்கலாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இன்டர்னலாக வந்து இந்த ரிஜிஸ்டர்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு டிஃபால்ட் வேல்யூ என்ன பண்ணும், 0x55 0xAA அப்படின்னு என்ன பண்ணுங்க டேட்டா ஷீட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து இது நம்ம காமனாக இந்த ரிஜிஸ்டருக்கு வந்து இந்த வேல்யூஸ் கொடுத்தா மட்டும் தான் என்ன பண்ணும், டேட்டா வந்து ரைட் பண்ணும். இல்லை அப்படின்னா ரைட் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து ஃபிசிக்கல் ரிஜிஸ்டர் கிடையாது, இது வந்து இன்டர்னலாக உள்ள இருக்க ரிஜிஸ்டர். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், 0x55 0xAA அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து கொடுத்தாகணும். ஓகே, அடுத்து WR1. அப்போ WR1 அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து WR பிட்டை வந்து இது பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன பண்ணுங்க, ரைட் பண்ணுறதுக்கான டேட்டாஸ் வந்து வந்திருக்கு, நீ என்ன பண்ண ரைட் பண்ண அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் WR எனேபிள் பிட்டை வந்து என்ன பண்ணிட்டேன், 0 பண்ணிவிட்டேன். ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகுது, டேட்டா வந்து ரைட் ஆகாது. ஓகே, WR எனேபிள் வந்து டிசேபிள் ஆகிடும். அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது, டேட்டா ரைட் பண்ணி முடிச்சோடனே அதை வந்து டிசேபிள் பண்ணி விட்டுரும். ஓகே, நம்ம இந்த இடத்துலையும் இன்டரப்ட் வச்சு செக் பண்ணலாம். நம்ம இருந்தாலும் என்ன பண்ணலாம், இந்த இடத்துலையும் நம்ம வந்து செக் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து வரும்போது டேட்டா வந்து ரைட் ஆகிடுச்சா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து போலிங் மெத்தடில் வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டபிள்யூ ப்ரோம் ரீட் பைட். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட் பண்ணணும்னா என்ன சொன்னேன், ஒரே ஒரு அட்ரஸ் மட்டும் வந்தால் போதும், மற்ற எதுவும் வேணாம்னு சொன்னால். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ ப்ரோம் அட்ரஸ் அப்படின்னு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வைல் ஆஃப் RD ஆர் லாஜிக் போட்டு WR. நான் ரீட் ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் என்ன பண்ணணும், இங்கே உள்ளவா ரீட் ஃபங்க்ஷன் ரைட் ஃபங்க்ஷன் ரெண்டில் எது இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணணும், உள்ளவா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண ரீட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதனால் RD. ஓகே, அப்போ WE அட்ரஸ் ATR அப்படின்னா என்ன அர்த்தம், அட்ரஸ்னு அர்த்தம். அதோட டபிள்யூ ப்ரோம் அட்ரஸ், நான் எந்த அட்ரஸ் ரீட் பண்ணணுமோ அந்த அட்ரஸ் வந்து 1 பண்ணிட்டேன். RD = 1 அப்படின்னா ரீட் மோடை வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, டபிள்யூ ப்ரோம் ரீட் ஆப்ரேஷன். ஓகே, ரீட் ஆப்ரேஷன் வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். அப்போ ரீட் ஆப்ரேஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கு. ரிட்டர்ன் பண்ணுற என்ன பண்ணுறோம்னா WE டேட்டா. ஓகே, எனக்கு வந்து என்ன ஆகும், டேட்டா வர டேட்டா என்ன ஆகும், WE டேட்டாங்கிற வேரியபிளாக இருக்கும். அந்த WE டேட்டா அப்படிங்கிற ரிஜிஸ்டர் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னா நான் எங்கே வந்து டேட்டா ரீட் பண்ண மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துக்கு வந்து பாஸ் ஆகும். ஓகே, இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் LCDக்கான ஃபங்க்ஷன் வந்து இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து LCD init _ delay _ ms 10 milliseconds யூஸ் பண்ணியிருக்கேன். LCD CMTயில் 0x80 எனக்கு நம்ம ஃபஸ்ட் காலமில் பில் பண்ணேன். அதே மாதிரி என்ன இங்கே வந்து ஷிஃப்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, டபிள்யூ ப்ரோம் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு வந்து ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து 500 milliseconds வெயிட் பண்ணேன். அடுத்து LCD கமாண்ட் 0x01 வந்து எனக்கு வந்து கிளியர் பண்ணி டிஸ்பிளே வந்து கிளியர் பண்ணிடுன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து என்ன பண்ணிருக்கேன், ஃபார் லூப் ஒன்று யூஸ் பண்ணி அதை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா LCD கமாண்ட் 0x80 LCD டிஸ்பிளேல ரைட் டேட்டா. ஓகே, ரைட் டேட்டா தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், WDன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி LCD டேட்டா ரிஜிஸ்டர் அட்ரஸ் ப்ளஸ் 0x30 நான் எந்த அட்ரஸ் வந்து நான் ரைட் பண்ண போனோம் அந்த அட்ரஸ் வந்து பில் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி டபிள்யூ ப்ரோம் ரைட் பைட். ஓகே, அந்த ரிஜிஸ்டரோட அட்ரஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன், மேலே வந்து 0x0ன்னு கொடுத்தோன்னா வெறும் 0 மட்டும் கொடுத்துக்கலாம். இது வந்து ரிஜிஸ்டரோட அட்ரஸ். ஓகே, இது வந்து என்ன பண்ண அன்சைன்டுக்கு இன்ட்டு அன்சைன்டு கேரி. நீங்கள் சிங்கிள் பைட் வந்து யூஸ் பண்ணுறப்போ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அன்சைன்டு இன்ட்டில் இருக்கப்போ. ஆனால் நீங்கள் டபுள் பைட் போகிறப்போ என்ன பண்ணணும், இது வந்து சேஞ்சஸ் பண்ணணும். அதை நான் அடுத்த கோடிங்கில் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
ரைட் டேட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா WPROM ரைட் பைட் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுது. அப்போ ரிஜிஸ்டர் அட்ரஸ் வந்து என்ன இருக்குது, நமக்கு வந்து 0. அதேமாதிரி நான் எழுத டேட்டா வந்து 0. அப்போ என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் வந்து டேரெக்டாக இங்கே WPROM ரைட் ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் ஆகும். அப்போ WPROM ரைட் ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா WPROM அட்ரஸில் என்ன இருக்குது, 0ன்னு இருக்குது. அந்த 0 வந்து என்ன ஆகும், WADRல வந்து அசைன் ஆகும். WPROM டேட்டாங்கிற வேரியபிளுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து 0ன்னு நம்ம பாஸ் பண்ணோம். அப்போ அந்த 0 வந்து என்ன ஆகும், WE டேட்டாங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த 2 வேரியபிள் டேட்டா வாங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணும், எப்போ வந்து ரைட் பிட் வந்து எனேபிள் ஆகுதோ அது வரைக்கும் என்ன பண்ண வெயிட் பண்ணும். இப்போ ரைட் பிட் எனேபிள் ஆகி GIEயும் குளோபல் இன்டர்ப்ரெட் எனேபிள் 0 ஆனதுக்கப்புறம் WE-2வும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா நம்ம டேட்டா வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் ரைட் எனேபிள் வந்து டிசேபிள் பண்ணிட்டு எகைன் என்னுடைய மெயின் லூப்புக்கு வரும். மெயின் லூப்புக்கு வந்து அந்த டேட்டா வந்து நான் என்ன ரைட் பண்ணியிருக்கேன், R_data அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவேன், ரீட் டேட்டா. ஏன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்ன ஆகும், இதில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ WPROM ரீட் பைட். ஓகே, ரீட் பைட்னு போட்டு என்ன ரிஜிஸ்டர் அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும், அது வந்து டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். அப்போ WPROM ரீட் பைட். அப்போ அதோட அட்ரஸ் என்ன ஆகும், இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ என்ன ஆகும், WADR ரிஜிஸ்டர் அந்த அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு WE டேட்டாங்கிற வேரியபிள் இருக்கும். அந்த WE டேட்டா என்ன பண்ணும், ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணும். அப்படி ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, ரீட் டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ரீட் டேட்டா அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் டிஸ்பிளே பண்ணணும்ல. அப்போ அதனால் என்ன பண்ணுங்க, LCD கமாண்ட் 0xC0ல் RD அப்படின்னு நான் போட்டுருக்கேன். அப்போ ரீட் டேட்டா. அதே மாதிரி R_data 0x30 _delay_ms போட்டு 1 செகண்ட்ஸ் வந்து நம்ம 1000 மில்லி செகண்ட்ஸ் வந்து நான் டிலே போடுங்க. அப்படிங்கிறப்போ 1 செகண்ட் டிலே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் கோடிங் வந்து கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிட்டு இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். சிமுலேஷனில் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேலேருந்து உங்களுக்கு ஷோ ஆகும் WPROM இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள். ஓகே, அப்போ ரைட் டேட்டா ஈக்குவல் டு 0, ரீட் டேட்டா ஈக்குவல் டு 0. ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து இங்கே பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இதான் நம்மளுடைய WPROM மெமரி. ஓகே, இன்டர்னல் மெமரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 9 வரைக்கும் எல்லாமே என்ன பண்ணுங்க, டேட்டா வந்து 0 பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 பண்ணி காமிக்கிறேன். ஓகே, 1 எல்லா பிட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வர மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவுட்புட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய சிமுலேஷன் என்னுடைய ப்ரோக்ராமுக்கு நான் போயிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்து 0ன்னு இருந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம், டேட்டா வந்து 1ன்னு மாற்றுவோம். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணோம், ரீட் அட்ரஸ் ரிஜிஸ்டர் அட்ரஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து 0ன்னு இருக்கா, இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் 1ன்னு நான் மாற்றிட்டு இப்போ வந்து நான் ரைட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய சிமுலேஷனுக்கு போய்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து 1ன்னு அப்டேட் ஆகும் பாருங்க. WPROM இன்டர்ஃபேஸ் PIC16F877A. ஓகே, இப்போ ரைட் டேட்டா ஈக்குவல் டு 0. ஏன்னா 0th அட்ரஸில் வந்து எனக்கு இதாக இருக்குது, ரீட் டேட்டா வந்து 1 இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு அப்டேட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ நம்ம டேட்டா வந்து கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. இப்போ நான் 0 to 9 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னல. இப்போ அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதுக்காக தான் அந்த ஃபார் லூப் என்ன பண்ணியிருந்தேன், ஹைட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, அங்கே வந்து அட்ரஸ் மட்டும் தான் இன்க்ரிமெண்ட் ஆகுமே தவிர மற்றபடி எதுவுமே இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஓகே, இப்போது ரீட் அட்ரஸ் அப்படிங்கிற நான் ஏன்னா ரிஜிஸ்டர் அட்ரஸ் 0ல் இருந்து எனக்கு ரிஜிஸ்டர் அட்ரஸ் <= 9 வரைக்கும் எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரப்போ 1வது மெமரியில் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 256 KB தான் வந்து நமக்கு மெமரி இருக்குது. ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து 256 KB தான் இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ சிமுலேஷன் எகைன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா F8 வரைக்கும் இருக்குது. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா 256 KB தான் வந்து நமக்கு ப்ரோக்ராம் WPROM மெமரி வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெமரி ஒவ்வொன்றிலே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும் டேட்டா. ஓகே, PIC16F877A. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டேட்டா 0ல் வந்து என்ன இருக்குது, ரீட் டேட்டா வந்து 1 ஆயிருக்கு. இப்போ ரிஜிஸ்டர் டேட்டா 1ல் வந்து 1 ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தெரியும். இப்போ இங்கேயும் 1 ஆயிருக்கு, இங்கேயும் 1 ஆயிருக்கு. ஓகே, அடுத்து 5th வரும்போது நம்ம என்ன வருதுன்னு இப்போ செக் பண்ணோம். இப்போ செகண்ட் அட்ரஸில் வந்து என்ன 1ன்னு ரைட் ஆயிடுச்சு. தேர்ட் அட்ரஸ்லேயும் 1ன்னு ரைட் ஆயிடுச்சு. 4th அட்ரஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு ரைட் ஆயிடுச்சு. 5th அட்ரஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1ன்னு உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5 6. ஓகே, 0 to 5 அப்படிங்கிறப்போ 6 அட்ரஸில் வந்து நமக்கு 1ன்னு அப்டேட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த பேலன்ஸ் இருக்க 4லேயே வந்து என்ன ஆகும், 1ன்னு அப்டேட் ஆகும். அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். அப்போ நம்ம WPROM கோடு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் எந்த விஷயமே இல்லை. இந்த கோடிங்கில் யாராவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணல. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்போ என்ன பண்ணலாம், தாராளமாக என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு கோடிங் போட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ எகைன் பார்த்திங்க அப்படின்னா எகைன் 0க்கு வந்துருச்சு. இப்போ அந்த ப்ரீவியஸ் மெமரி 7 8 9 இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1ன்னு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ அந்த கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இது வந்து சிங்கிள் பைட் ரைட் பண்ணுறதுக்கான கோடிங்க. உங்களுக்கு வந்து 2 பைட் ரைட் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.